சிம்மராசினியர்களுக்கு 2024 எப்படி இருக்கு? 2024 சிம்மம் ஆரம்பமே உங்ககிட்ட தான். அதனால் என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ, சிம்மத்தில் பிறந்திருக்கக்கூடிய சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, சித்தர் கோவிலுக்கு கண்டிப்பாக கூட்டு போகணும். சித்தர்கள் மகான்கள் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ரெண்டாவது, சிம்மத்துக்காரங்களுக்கு இப்போது ரொம்ப முக்கியமானது, 2ஆம் இடத்துல கேத்து வரும்பொழுது நம்ம சொல்லக்கூடாத விஷயத்தை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். ஒரு ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா பொதுவாக 2ஆம் இடத்துல பொதுவாக உங்களுக்கு கேத்து உட்காரும் பொழுது உங்களுடைய பேச்சு, நடவடிக்கைகள், இடது கண் சார்ந்த பாதிப்புகள் இதெல்லாம் கொடுத்துட்டுருக்கோன்னு சொல்லலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், எப்போவுமே கையில் தர்ப புல்லை வச்சுக்கிறது. நான் எப்போவுமே சொல்லக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இந்த வருடத்துடைய ஆரம்பமே பார்த்தீங்கன்னா கேத்துங்கக்கூடிய மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கப்படுது. அந்த கேத்து போய் 2ஆம் இடத்துல உட்காருங்க, லக்னம் 2 கூடிய ஸ்தானங்கள் ஆக்டிவேட் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் ரகசியமாக இருக்கணும். உங்களுடைய பிளான்ஸை வெளியே சொல்லக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப இந்த மாதிரி வழிபாடு பண்ணால் நான் தப்பிச்சிருவேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தப்பிக்கக்கூடிய பிராப்தம் 80% உண்டு.